இந்த கதை யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. அப்படி புண்பட்டால் இந்த கம்பெனி பொறுப்பும் அல்ல. வீடியோ பார்க்கும் அனைவரும் சிரிக்காமல் சற்று பார்த்து கொள்ளுங்கள். என்னங்க என்னங்க? ஓ, நல்லா தூங்குறியா? இதுதான் நம்மளுக்கு சாக்கு. டேய் சுப்பிரமணி, டேய் சுப்பிரமணி, சொட்டை எழுந்துருடா. மதிய நேரம் வரைக்கும் என்னடா உனக்கு தூக்கம்? டேய் சுப்பிரமணி, எழுந்துருடா. டேய், ஐயோ முடிச்சுக்கிட்டானே, இப்ப என்ன சொல்றது? ஏய், என்ன சொன்ன? இப்ப என்ன சொன்ன நீ? அது வந்துங்க, நான் ஒன்றும் சொல்லலைங்க. பக்கத்துல மாடு வாங்கிட்டாங்க, போங்க. என்னது? பக்கத்து வீட்டுக்கார மாடு வாங்கிட்டானா? அது உடனே போய் பார்க்குறேன். இந்த மனசும் புத்தி ஏன் இப்படி இருக்குன்னு ஒன்றும் புரியலையே. அக்கா அக்கா மாடு வாங்கிட்டாங்க, ஆடு வாங்கிட்டாங்க, கோழி வாங்கிட்டேன்னு எதனா ஒன்று சொன்னா இவனுக்கு பொறுக்காதே. சே, என்ன பண்றது? இதெல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஆசைக்கு கல்யாணம் பண்ணி இப்போ 6 புள்ள ஆனதுதான் மிச்சம். அடி வயிறு எரியும் காட்சி. என்னடா இது? நேற்று கூட பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் உட்காந்துருந்தான். இப்போ பார்த்தா மாடு வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாளே லைலா, என்னவா இருக்கும்? போய் முதல்ல இந்த விஷயத்தை, இந்த ரகசியத்தை எப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். இதுதான் இனிமே நம்மளுக்கு வேலை. என்னவா இருக்கும்? ஒன்றுமே புரியவே மாட்டேங்குதே. எப்படி? நானும் சிந்திச்சு பார்க்குறேன், எதுவுமே ஒன்றும் தட்டுப்பட்டு வர மாட்டேங்குதே. அந்த ரகசியத்தை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து நம்மளும் ஒரு மாடு வாங்குறோம். ஒரு மாடு என்ன, ஒரு மாடு 10 மாடு வாங்குறோம். டேய் பாலா, பாலா, பக்கத்து வீட்டுக்கார மாடு வாங்கிட்டானா? நான் என்ன விஷயம் ஏதுன்னு போய் கேட்டுட்டு வந்துடுறேன். நீ உஷாரா வீட்டுக்கு போ. அம்மாவை போய் பிரியாணி ரெடி பண்ணி வைக்க சொல்லு. நான் மாடோட வரேன். என்ன சொல்ற, சரியா? பையன் பேசும் காட்சிகள். இவன் ஒரு கூறுகட்ட அப்பன். போ. அடியே கண்ணம்மா, மாடு வாங்கினது அவங்க வீட்டில் சொல்லிட்டியா? சொல்லிட்டுங்க. இந்நேரம் அவன் இங்கே தான் நேராக வருவான். டேய் ராமசாமி, டேய் ராமசாமி, டேய் ராமசாமி, வாடா வெளியில. எப்படிடா மாடு வாங்கினா? இங்கே வா.